ஹாய் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வணக்கம். 12th முடிச்சுட்டு டிஎன்இஏ 2025 கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பீங்க, டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்களா? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 உங்களோட 10th மார்க் ஷீட். செகண்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். நீங்கள் 12th நீங்கள் சிபிஎஸ்சி போர்டு படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டேட் போர்டு படிச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஸோ எதர் இஃப் யூ ஹேவ் அ டிஜிலாக்கர் சர்டிஃபிகேட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ யூ ஹேவ் டு அப்லோட் தட் 12th மார்க் ஷீட். ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு. ஸோ நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து காமன் கிடையாது. இஃப் யூஆர் கமிங் அண்டர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். உங்கள் பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்தது, ஸோ உங்களுக்கு இப்போ ஸ்காலர்ஷிப் வேணும், நீங்கள் 7.5 கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய 7.5 கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட்டை ரிசீவ் பண்ணி ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். 7.5 ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் நீங்கள் இப்போ போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸோ போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்கான டாக்குமெண்ட் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபைனலி உங்களோட பேங்க் பாஸ்புக் வித் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணுங்க. சீக்கிரமாக முடிச்சிடுங்க. 6th அந்த டேட் முடியுது. 10th ஜூன்லேருந்து 20th ஜூன் வரைக்கும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ண போகிறாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.